தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இவங்க எல்லாத்த விட யாருக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எக்ஸ்பைரி டேட், அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும், அது யாருன்ற ஆன்சர் நான் சொல்கிறேன். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. செக் இட் அவுட். ஓகே, நம்ம தமிழ் சினிமாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து மேஜராக வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அப்பா அம்மா கேரக்டர், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காமெடியன் இருப்பாங்க. இதை தாண்டி நம்ம வில்லன் சார் இருப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ப்ரொஃபைல் இருப்பாங்க. ஸோ அந்த 5 ப்ரொஃபைலும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, இது யாருக்கு இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு லாங்கஸ்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான படம்லாம் சூஸ் பண்ணால் ஹீரோவுக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்க 2 பேருக்கும் தான் வந்து இருக்கிறதுல லாங்கஸ்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து வில்லன்கள் இருக்கும், வில்லன் காமெடியன்ஸ்க்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹீரோயின்ஸ்க்கு தான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் எக்ஸ்பைரி டேட். இந்த சென்ஸ் வந்து நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மார்க்கெட் அவுட் ஆயிடுவாங்க கம்பேர்ட் டு ஹீரோலாம் எடுத்தீங்கன்னா வந்து நம்ம ரஜினியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஹீரோயின் நடிச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து அவருக்கே வந்து அம்மாவாக இருப்பாங்க, பாட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. திஸ் இஸ் பேசிக்லி த ஹைரார்கி. ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை தான் காட்டுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் மூவிஸ் இப்படி தான் காட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஹீரோயின்ஸ்க்கு வயசானதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த படம்லாம் அந்த அளவுக்கு ஓடுனது இல்லை. ஸோ இது வந்து KR விஜய் காலத்தில் இருந்தே வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து நிறைய ஃபேமஸாக அந்த கதைலாம் வந்துச்சு. அவங்க பயங்கர கொடி கட்டி பறந்த ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சிருந்தாங்க, ஏரோப்ளைன்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதைலாம் நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்க வயசானதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஹீரோயினாக அடிச்ச படம்லாம் அந்த அளவுக்கு ஓடல. ஜெயலலிதாவுக்கும் அதே கதை தான். மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்க்கு நடந்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ தட்ஸ் நேச்சுரல். போய் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மெஜாரிட்டி மேல். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால மூவிஸில் அதை பண்ணுறாங்க. மூவி மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸோட டிசிஷன் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காமெடியன்ஸ் தாங்க. இவங்க எல்லாத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து காமெடியன்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது வந்து மற்றவங்க மாதிரி ஈஸி கிடையாது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட், அவர் வந்து பெருசாக திறமையை காட்டணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா மிஞ்சி போனால் 6 பேக் வைக்கணும். அவங்க போடுற மேக்ஸிமம் கஷ்டம் அப்படின்றது அதுதான். மித்தபடி வந்து எமோஷன்ஸும் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுவும் ரொம்ப பெரிய ரிஸ்க். ஜாக்கி சான் அளவுக்குலாம் ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லை. சிமிலர் தான். நேற்றுக்கு என்ன பண்ணாங்களோ ஒரு படத்துக்கு அதே தான் நாளைக்கும் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹீரோயின்ஸும் கிட்டத்தட்ட அதே தான். வருவாங்க, ஒரு க்யூட்டாக செய்கிற ஒரு லூஸ் மாரி ஒரு கேரக்டர் இருக்கும், அழுவுறதுக்கு ஒரு 2 சீன், அதுக்கப்புறம் பாட்டு, டான்ஸ், இவ்வளோதான். அது முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக எல்லாம் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அகேன் மோஸ்ட் கேஸஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அப்பா கேரக்டர் என்ன வெரைட்டியாக இருக்க போகுது, அதேமாரி ஸ்லோவாக அப்படி பொறுமையாக பேசுறது அந்த மாதிரி இருக்கும். காமெடின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே மோஸ்ட் ரிஸ்கியஸ்டான ப்ரொஃபைலுங்க. நீங்கள் அரைச்சேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தங்கவேலு அந்த டைமில் இருந்தப்போ தான் வந்து நாகேஷ் வந்தார். நாகேஷ் வரப்போ நாகேஷ் வந்து பயங்கர பீக். எம்ஜிஆர் வந்து நாகேஷோட டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து நாகேஷ் வந்து செம பீக். அது வந்து காதலிக்க நேரம்ல அந்த படத்துலலாம் வந்து நாகேஷ் வந்து செம்ம டாப்புக்கு போயிட்டார். இப்போ வந்து சந்தானம் எப்படி அந்த டாப்ல நம்ம இருந்தாரோ அந்த மாதிரி அந்த டைம் நாகேஷ் வேற ஆளே இல்லை. அந்த டைம்ல வந்து நாகேஷ் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய படம், திருவிளையாடல், நிறைய படம் எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருக்கு. ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்படேட்டிவா வந்து ஒரே மாதிரி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ், இன்னோவேட்டிவா எதுவும் பண்றது அப்படின்னு இருக்காது. ஸோ அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வர் சுந்தரமா இருக்கட்டும், மாடி வீட்டு மாதுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷோட இனிஷியல் டேஸ்ல வந்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், கிரியேட்டிவா நாகேஷ் வந்து ஒர்க் பண்றதுக்கு யோசிச்சு செய்யறதுக்கு வந்து சர்வர் சுந்தரம் எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கடைசி படம்லாம் வந்து வரப்ப வந்து இந்த கமல் கூட நடிச்சது, கடைசி வந்த படம்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமெடினா கடைசியாக வந்த ரேஞ்சில் வந்த படத்தை வந்து ரஜினி கூட நடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்ச மாதிரி இருக்கும். பழைய நாகேஷே பார்க்குற மாதிரி இருக்கும். புதுசா எதுவுமே அதில் இருக்கவே இருக்காது. அவர் ஒரு ஏதோ கிரியேட்டிவ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்காது. இது வந்து சேம். இது நீங்க வந்து கவுண்டமணி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முறைமாமன், அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாத்துலையுமே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சவுண்டை கத்தி பேசுறதெல்லாம் கவுண்டமணி வர ஆரம்பிச்சிச்சு. 2000 அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து ரொம்ப கத்தி பேசுறது, ரொம்ப எட்டி உதைக்கிறது, திட்டுறது, இந்த தலையா அந்த தலையா, அதே மாதிரியே திரும்ப பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிரியேட்டிவ் இன்புட் இருக்காது. அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்தில் காமெடிஸ் வந்து கிளிக்கே ஆயிருக்காது, டைமிங்கும் செட் ஆயிருக்காது, கிளிக்கே ஆயிருக்காது, பழசு ஏதோ பேசின மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காமெடியன்ஸ் நீங்க யோசிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அதே தான். ஸோ எப்போ வந்து தே ஸ்டாப் இன்னோவேட்டிங் அப்படின்றப்ப வந்து அவங்களோட எக்ஸ்பைரி டேட் ரொம்ப குயிக்காக வந்துடும். வடிவேலு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலி அந்த படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த காமெடி சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அது ஒர்க் ஆகாத காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரியேட்டிவ் இன்புட், அந்த கிரியேட்டிவ் ஹங்கர் இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து வடிவேலு அந்த புதுசில் வந்து அவர் வந்து விவேக்கை கம்பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணியை கம்பீட் பண்ணணும், அவங்க கூட கம்பீட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக யோசிக்கணும், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யோசிக்கணும். வேறஸ் வந்து புலிகேசி தாண்டதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கிரியேட்டிவாக யோசிக்க வேணாம், நம்ம யாருக்குமே இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாத்தையும் கலந்து போடுவோம், ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலி என்னன்னா நம்ம எல்லாருக்குமே
எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் கைஸ். நம்ம ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறப்ப இன்னும் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன சாதிச்சோம், எவ்வளோ பெருசாக இருந்தோம், எவ்வளோ பெரிய ஆள், எல்லாரும் நம்மளை எப்படி புகழ்றாங்க, அதெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்மளோட எக்ஸ்பைரி டேட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம்ல. இப்போ கரண்ட்டாக இருக்கிற காமெடியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போ யோகி பாபா எடுத்துக்கோங்களேன், அவரோட எக்ஸ்பைரி டேட் நெருங்குறப்ப நீங்கள் பாருங்க என்ன அது காமெடியெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே, மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணிருப்பார். அந்த கிரியேட்டிவாக உழைக்கிறதுக்கு வந்து எதுக்கு நம்ம வந்தாலும் தான் ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்க்குறாங்களே, நம்ம வந்தாலே எல்லாரும் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வந்தாலே வந்து படம் எப்படி இருந்தாலும் புக் ஆகுது, நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்காக நம்ம உழைக்கணும், இதுக்காக நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு காமெடியன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்னு நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா மற்ற எல்லா கேரக்டர்ஸ் மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து தே ஹாவ் லைக் திரும்ப செஞ்சால் கூட வந்து இண்டஸ்ட்ரியில் தப்பிச்சு வந்துடலாம். வேற காமெடியன்ஸ் அந்த அளவுக்கு வர முடியாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ தட்ஸ் அ திங். உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப சில ஹீரோஸ்லாம் நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு காணா போயிடுவாங்க, திரும்ப அவங்களோட மார்க்கெட்டில் வரவே முடியாது. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படி காணா போன ஹீரோஸ் நம்ம எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு catch up again another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.